ஆந்திரா ஸ்டைலில் வெந்தயக்கீரை தூக்கு எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு எடுத்து போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கிட்டு தேவையான அதுக்கு உப்பு போட்டுடணும். உப்பு போட்டோடனே காஞ்ச மிளகா போட்டுக்கணும். நம்ம பச்சை மிளகா வேணால் பச்சை மிளகா போடலாம், ஆனால் காஞ்ச மிளகா போட்டு தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். அந்த கட் பண்ணி வச்ச பூண்டு இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். பூண்டு நல்லா நம்ம வதக்கி விடணும். இப்போ பூண்டு நல்லா வதங்குதுங்களா? பூண்டும் வெங்காயம் இந்த மிளகா எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலே வதக்கி விடணும். வதக்கி விட்டோடனே நம்மளுக்கு தக்காளி பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை அரைச்சி ஊற்றணும். நம்மளுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம தக்காளி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் போட்டோடனே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்களா, அந்த அளவுக்கு நல்லா பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வதக்கி விட்டுட்டே இருக்கணும். வதக்கி விட்டோடனே மிளகாத்தூள் போடணும். நம்ம வீட்டில் வெறும் மிளகாத்தூள் இருக்கும் இல்லைங்களா, அந்த மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டோடனே பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரையை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா கிளறி விடணும். கிளறி விடும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். எப்போது இந்த பாருங்கள் பபிள்ஸ் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சிங்களா, இது பார்த்திங்கன்னா ஒரு தொக்கு மாதிரி ஆகிடும். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம 1 வீக் கூட வச்சு இந்த தொக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது நல்லா காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும்.